உங்களுக்கு ஏற்கனவே திரு சபாபதி வந்து இதெல்லாம் நீங்க வந்து மறுக்கக்கூடாதுன்னு சில ஸ்டார் கண்டிஷன் சப்ளையோட தான் அவர் பேசியே இருக்கிறார். என்னுடைய கேள்வியானது, தேசிய கல்விக் கொள்கையை முன்னிறுத்தும் போது இன்று வரை மத்திய அரசு கூறுவது இதனை ஏற்றுக்கொள்ளாததனால் தமிழ்நாடுக்கு இழப்பு, தமிழ்நாடுடைய கல்வித்துறையே சீரழிந்து விட்டது, இப்படியான பல விமர்சனங்களை வந்து தொடர்ந்து அந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்து கடந்த 2-3 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதே மத்திய அரசு அவர்கள் தர நிர்ணயம் செய்து வழங்கக்கூடிய இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா இத்தனை கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து முன்னிலையிலையும் அதாவது எண்ணிக்கையில் அதிக அளவுலையும் வந்திருக்குது. ஒவ்வொரு துறை சார்ந்து சொல்லலாம், எல்லா துறைகளில் இருந்துமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குங்க அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனே நடந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு அந்த டேட்டா சொல்லுது. அப்ப நீங்கள் வைக்கிற விமர்சனத்திற்கும் கலை யதார்த்தத்திற்கும் முரணாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதன் நெறியாளர் சகோதரிக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் நான் பெரிதும் மதிக்கிறேன். என்னுடைய உடன் பிறந்த அண்ணனாகவே இன்றைக்கும் நான் கருதக்கூடிய பேராசிரியர் முனைவர் சபாபதி மோகன் உள்ளிட்ட பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏன்னா அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் நான் அவரோடு பழகியவன், பார்த்தவன், பழகியவன். அவர் வந்து கடந்த காலங்களில் இங்க நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கும் போது அவரோடு மிக நெருக்கமாக நான் பயணம் செய்தவன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஒரே ஒரு நிமிடம் மட்டும் அவருக்காக தான், இந்த கம்யூனிட்டி காலேஜஸ் சொல்லக்கூடிய சமூக அவியல் கல்லூரிகள் எல்லாம் அவருடைய காலத்துலதான் அதிகமா தொடங்கப்பட்டது. அதை இன்றைக்கு வரை யாராலும் அதை மாற்ற அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல. அந்த அளவிற்கு தலை சிறந்த கல்வியாளர். அதே நேரத்துல அவர் அண்ணன் சொன்னதுல நான் கொஞ்சம் முரண்படுறேன். என்ன முரண்படுறேன்னா, டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகுதான் கலைஞர் காலத்தில் 69 கல்லூரிகள் தொடங்கப்பட்டதெல்லாம் சொன்னாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கடந்து, காமராஜர் அவர்களை மறந்து தவிர்த்து விட்டு கல்வியை பற்றி பேச முடியாது. ஐயா நம்முடைய அந்த கல்வியாளர் ஐயா காந்தி அவர்கள் கூட ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் கூட அவங்க சொன்ன கருத்து மிக சரியானது. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் ஆரம்ப கல்விக்கு விதை போட்டவர். அதே போலவே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அவர் தொடங்கி வைத்தது, இன்னும் சொல்ல போனீங்கன்னா சபாபதி மோகன் அவர்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில நாங்கெல்லாம் படிச்ச வஉசி கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரி 1952 தொடங்கப்பட்டது, 53. அது போக பக்கத்துல அதே சாயர்புரம்னு ஒரு ஊர்ல இருக்கு, அதுல இருக்கிற போப்ஸ் கல்லூரி வந்து 1966 தொடங்கப்பட்டுச்சு. அதே போல காமராஜர் கல்லூரி. இப்படி வந்து கலைஞருடைய ஆட்சி, திமுக ஆட்சிக்கு முன்பே கல்வி வந்து புனித சவேரியார் கல்லூரி, நெல்லையில இருக்கிற பிரபலமான கல்லூரி, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் எல்லாம், அதெல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்திற்கு முன்பே தொடங்கப்பட்ட கல்லூரி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில கல்விக்கு எந்த இதுவுமே செய்யல, நான் மறுக்கல, இதை அரசியலாக்க நான் விரும்பல. அதே நேரத்துல பெருந்தலைவர் காமராஜரை கடந்து விட்டு நாம கல்விக்கு வந்து அந்த கிரெடிட்டை முழுக்க வந்து திமுகவோ கலைஞர் ஆட்சி காலத்தையோ அவங்க கிரெடிட்டை முழுமையா எடுத்துக்கிறதுல நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எனக்கு தெரிந்த அவர் பேசினது அந்த அர்த்தத்தை விட இந்த நான் கூட அதை கேட்டேன், அதிமுகவிற்கும் பங்கு இருக்குன்னு கேட்டப்ப கூட அவர் வந்து என்ன வித்தியாசம் இந்த 21க்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் உயர்கல்வியில, அதை தான் அவர் ஹைலைட் பண்ணி பேசுறதுல தான் இருந்ததே தவிர அது விமர்சனமாக அவர் கடந்து போகல அப்படிங்கிறது தான் அதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் உங்களுக்கு நேரம் தரேன் உங்களுக்கு. இல்ல பெருந்தலைவர் செல்லும் ஒரே ஒரு நிமிடம், ஒரு 10 வினாடி. பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் எனக்கு கல்வி கடவுள். 62 ரூபாய் சம்பளம் வாங்குறப்ப 12 ரூபாய் நாங்க பணம் கட்டிட்டு இருந்ததை வேண்டாம்னு சொன்ன கல்வி கடவுள். எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் இதாண்டா ஆண் சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாரு. கல்வி கடவுள். நான் சொல்றது என்னன்னா, நாடு விடுதலை பெற்றதிலிருந்து 66 வரை 109 காலேஜ் 20 ஆண்டு காலத்துல.
அதுக்கப்புறம் 7 வருஷத்துல 68 காலம். நான் எந்த காலத்திலும் பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வி பணியை நீங்க நான் மறுக்கவே மாட்டேன். ஒரே வரிதான், கல்வி கடவுள் பெருந்தலைவர் அவர் காமராஜர். நடப்பு கல்விகளை குறித்து அதிகம் விமர்சிக்கிற அந்த இதை மட்டும் முன்வைச்சதுனால உங்களுக்கு அப்படி தோணுனது. பேசுங்க, சொல்லுங்க. சரி, நம்ம தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்துருவோம். இப்ப நான் ஒரே ஒரு சகோதரி, வேற ஒண்ணு இல்ல, இதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் மறந்துடக்கூடாது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்துலதான் பொறியியல் கல்லூரிகள் அதிகமா வந்துச்சு. அது செல்ஃப் பைனான்ஸ் காலேஜஸும் வந்துச்சுன்னு வைங்களேன். அதுல வந்து அரசியல் பொறுப்புகள், அதிகார பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் தனியார் பொறியியல் கல்லூரிகள் தொடங்கினார்கள் என்றாலும் கூட தனியார் பொறியியல் கல்லூரிகள், அதாவது பொறியியல் கல்லூரிகள், பொறியியல் கல்வி கிடைக்கிறதுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காரணமாக இருந்தாங்க. ஐயா ஜெயபிரகாஷ் அவர்கள், காந்தி அவர்கள் சொன்னது போல 7.5% அந்த உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால நாம தமிழ்நாட்டுல அதிகமான மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடிஞ்சதுங்கிறது வந்து அதுக்கு கடந்த கால ஆட்சி தான் அதுக்கு காரணம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வி காலப்போக்குல எல்லா அரசுகளும் அதெல்லாம் யாருமே மறுக்கல. ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு? நீங்க தேசிய கல்விக் கொள்கை இந்த இதுல இணையல அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய. தமிழ்நாட்டுல வந்து தேசிய கல்விக் கொள்கை இல்லாததுனாலேயே கல்வி நிறுவனங்களும் கல்வியும் தரம் இறங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுதா இல்லையா? இதே விவாதங்கள் சகோதரி ஒண்ணு கேளுங்க, கல்வியை வந்து யாருமே வந்து கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லித்தான் சொல்லுவோமோ தவிர யாருமே குறைச்சு நாம சொல்லல. அதே நேரத்துல அண்ணன் பொன்முடி அவர்கள் சொன்னாங்க. அண்ணன் பொன்முடி அவர்களும் டாக்டர் அண்ணன் சபாபதி மோகன் அவர்களும் மிக நெருக்கமானவர்கள் என்று சொல்லப்போனா ஒரே பல்கலைக்கழகத்துல பணியாற்றியவர்கள்ங்கிறதுனால அது அவர் வந்து கிரெடிட் எல்லாத்தையுமே மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கே கொடுத்தாரு. அது அவருடைய அண்ணனுடைய உரிமை, அதுல தலையிடல. அதே நேரத்துல கடந்த காலங்களில இப்போ ஐயா ஜெயபிரகாஷ் காந்தி அவர் சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சுத்தமா வரலன்னு சொன்னதை நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, யூனிவர்சிட்டி யூஜிசி இருக்கு பாருங்க, அது அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு பணம் வந்து அந்த கல்லூரியுடைய ஆசிரியர்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் சம்பளம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது அண்ணன் அவர்களுக்கு என்னை விட அதிகமாக தெரியும். அதனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்தியா ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய கிராண்ட பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய வாதமே. கிடையாது. நீ ஒரு விசி நம்பர் போட்டு தரேன், ஒரு துணைவேந்தருடைய நம்பர் போட்டு தரேன் சார். 3 விஷயம் இதுல இருக்கு. இது வெறும் யூஜிசி வந்து இத மட்டும் செய்யல. அதாவது ஒரு பக்கம் யூஜிசி கிராண்ட் கட் பண்ணிருக்காங்க, இன்னொரு பக்கம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி தொகையும் வந்து குறைச்சிட்டாங்க. மதரசா இந்த மாதிரியான சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கான அவர்களுக்கான மானியங்கள், அவர்களுக்கான கல்வி தொகையும் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாத்துக்குமே மத்திய அரசிடம் இருந்து என்ன பதில் வரும்? செல்வம், இப்ப நீங்க மனோன்மணியத்துல இருக்கிற 100 பேர்ல 20 பேர் வந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் மைனர் ப்ராஜெக்ட் இருந்தது. இந்த மைனர் ப்ராஜெக்ட் எல்லாம் இந்த 7-8 வருஷமா மைனர் ப்ராஜெக்ட் கிடையாது. நீங்க தப்பா சொல்லாதீங்க. யூஜிசி சம்பளம் கொடுக்கல, சம்பளம் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு. யூஜிசி கொடுத்த கிராண்ட் என்பது யூஜிசியினுடைய ஃபண்ட்ல ஒரு 10 வாத்தியார் போட்டுக்கலாம், அதையும் நிறுத்தியாச்சு. தயவு செய்து செல்வம், யாராவது ஒரு துணைவேந்தரை நெறியாளர் மூலமா நீங்க இதுல வர சொல்லி பிளாக் கிராண்ட் கொடுக்கறாங்களான்னு கேளுங்க. இல்ல தப்பு சொல்லக்கூடாது. நோ பிளாக் கிராண்ட் ஃபார் தி பாஸ்ட் 5 இயர்ஸ், நோ பிளாக் கிராண்ட். அவர் சொல்லிரட்டும் திரு சபாபதி, அவர் சொல்லிரட்டும். அண்ணா, நீங்க ஒரு மூத்தவங்க நீங்களே குறுக்கீடு பண்ணா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தனியார் கல்லூரிகள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, அது அவங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. செல்ஃப் அட்டானமஸ் அந்த யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து அந்த மாணவர்களுக்கான கல்வி அந்த கட்டணங்களை எல்லாம் அவர்களே முடிவு செய்து கொள்கிறார்கள். அவர்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மிகப்பெரிய அளவுல செல்வந்தர்களாக
கல்வி சீமான்களாக இருக்காங்க. அதனால நீங்க அதை ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்கிட வேண்டியது இல்ல. மொத்தத்துல மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இப்போ இந்த ஆண்டு மட்டும் பட்ஜெட்ல வந்து 2.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ரிசர்ச் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன். அது குறைவு அப்படிங்கிறதுதான் ஜேபி சார் மாதிரி கல்வியாளர்கள் இப்ப இல்ல ஒவ்வொரு ஆண்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட்ஜெட்ல வந்து ஜிடிபில இருந்து இன்னும் 2% ஒதுக்குங்க, அந்த 2% குறிப்பா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிக தொகையை ஒதுக்குங்க அப்படிங்கறது அவங்க வைக்கக்கூடிய வாதமே. இல்ல நீங்க இப்போ நம்முடைய விவாத நிகழ்ச்சிகளின் மூலமாக அது உரிய முறையில தகவல்கள் எல்லாம் மத்திய அரசுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக போகும். அது கூட வந்து 2% ஃபண்ட் வந்து அவங்க அலோகேட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால பண்ணணும். கல்வியினாலதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இன்னைக்கு கல்வி வந்து அதிகமா வந்துருச்சு, வேலை வாய்ப்பு கம்மியாயிட்டு. ஒரு காலத்துல நம்ம கல்வியில பின்தங்கி இருந்தோம், ஆனா இன்றைக்கு கல்வியில் புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இதுக்கு நீங்க மத்திய அரசு என்ன பண்ணாங்க, மாநில அரசு என்ன பண்ணாங்க, நான் இதுக்குள்ள வரல. சரி, அதே நேரத்துல அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம்லாம் சொல்றாங்கல்ல. இந்த திட்டங்கள் நான் கிராமப்புறத்துல இருக்கிறவன் என்கிற முறையில சொல்றேன். இல்லந்தோறும் கல்வி இதெல்லாம் வந்து பேரளவில் இருக்கிறதே தவிர முழுமையாக எல்லா கிராமங்களுக்குள்ளேயும் நீங்க கல்வி இல்லம் தேடி கல்வி இருக்கிறதெல்லாம் வந்து வெறும் வார்த்தை அளவில் ஏற்றளவில் இருக்கிறது தவிர அது பிராக்டிக்கலா இல்லைங்கிறதையும் நான் பதிவு பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னு கேட்டீங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டா கல்வி நிலையங்கள்ல அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பல. கல்லூரிகள்ல வேகன்சிஸ் இருக்கு பாருங்க, அதை நிரப்பல. அதனால குறைகளே இல்ல அப்படிங்கறதல்ல பிரச்சனை. மற்ற மாநிலங்கள் நீங்க வைக்கிற விமர்சனம் தமிழ்நாடு மோசம்னு நீங்க ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மற்ற மாநிலங்களை விட ஒப்பிடும் பொழுது நீங்க கொடுக்கிற ரேங்கிங்லயே தமிழ்நாட்டுல இத்தனை கல்லூரிகள் இத்தனை பல்கலைக்கழகங்கள் வந்திருக்குதே அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமானது. இன்னைக்கும் ஓராசிரியர் பள்ளியை பத்தியோ ஈராசிரியர் பள்ளியில் ஆரம்பிச்சு கல்லூரிகள் வரைக்கும் தரம் சார்ந்தும் உட்கட்டமைப்பும் சார்ந்து குறைகள் இருக்கிறது என்றால் இருக்கிறது. ஆனால் இந்த குறைகளை எல்லாம் தாண்டியும் தான் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதுல அரசுடைய கவனம், இதுல அரசுடைய கொள்கை திட்டங்கள், இது எல்லாமே இதுல வந்து நம்ம சேர்த்துதான் இதை மதிப்பிட வேண்டியதா இருக்கு. நான் எதுல முரண்படுறேன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லம்மா. இந்த 3 ஆண்டுகளில் தான் இவ்வளவு பெரிய புரட்சி ஏற்பட்டு விட்டது என்பதை நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதை கடந்த காலத்திலே இருந்து ஐயா பெருந்தலைவர் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திலே இருந்து தொடர்ச்சியாக ஆண்ட அரசுகள் அனைத்திற்கும் இந்த கிரெடிட்ல, அதாவது இந்த வெற்றியில் இந்த புரட்சியில பங்கு இருக்கு. இந்த மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தியதுல பங்கு இருக்குங்கிறது. தமிழ்நாட்டை பத்தி பேசுறீங்க, ஆனா நீங்க மத்திய அரசு குறித்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு கல்விக்கென நிதி ஒதுக்கி இருக்குது, கல்லூரிக்கென இன்னைக்கு வரைக்கும் நாம எய்ம்ஸ் வந்து இங்க மருத்துவமனையா வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எய்ம்ஸ் உடைய டெல்லி எய்ம்ஸ்ல படிக்கிற ஒரு மாணவியையும் இல்ல, நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா ராமநாதபுரத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த எய்ம்ஸ் மாணவிகள், அதாவது மதுரை எய்ம்ஸ் மாணவர்கள் வந்து அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மீட் அப் பண்ணாம நம்ம எய்ம்ஸ் சர்டிபிகேட் அந்த பிள்ளைகளுக்கு முடிச்சிட்டு வரும்போது கொடுப்பதுடைய இது என்னவா இருக்கும்? இதுதான் இங்க கேள்வியா இருக்கு. திரும்ப சகோதரி வேற ஒண்ணு இல்லப்பா, நீங்க எய்ம்ஸ் பத்தி பேசுறீங்க, அப்போ அரசியல் வந்துரும். ஏன்னு கேட்டா எய்ம்ஸ் கட்டடம் அரசியல் ஆகாது. ஏன்னு கேளுங்க, நீங்க எய்ம்ஸ் வந்து கடந்த கால ஆட்சியில வந்து அதுக்கான எங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, கடந்த கால ஆட்சி 17வது நாடாளுமன்ற ஆட்சியில அது தொடங்கப்பட்டது. நான் ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன். இது கல்வி ரீதியான வித்தியாசத்தை மட்டும் தான் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். நீங்க ஒரே சொல்லுங்க. அதாவது சகோதரி வேற ஒண்ணு இல்ல, நான் வந்து இந்த அரசியலாக்க விரும்பல. அதுல என்ன விஷயம்னு கேட்டா எல்லோரும் கல்விக்காக தங்களுடைய வேர்வையை சிந்திருக்கிறார்கள், கல்விக்காக விதைத்திருக்கிறார்கள். கடந்த காலத்துல விதைத்தது இன்றைக்கு வேர் விட்டு விழுதாகி நிற்கிறது. அதனால கல்வியில இன்னும் நாம வளரணும். கண்டிப்பா சார், அது இன்னும் விழுதாகி நிற்கிறது. இப்போ மத்தியில ஆட்சி இருக்கிறது உங்களுடைய ஆட்சி. உங்கள் ஆட்சி இதற்கு இந்த விழுதிற்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றி இருக்கிறது? அது வந்து இன்னும் மரமா வளர்க்கிறதுக்கு, விருட்சம் ஆவறதுக்கு இன்னும் என்னென்னலாம் போசாக்க கொடுத்திருக்குது. இல்லம்மா, இப்ப 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இவங்க நாடாளுமன்றத்துல மத்திய தமிழ்நாடு அரசு உரிய முறையில அந்த கல்வித்துறை மத்தியில இருக்கிற கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க முறையா அணுகி
தர்மேந்திர பிரதான் மாண்புமிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர் சார் அவங்கள எல்லாம் அணுகாமையே அவங்க எல்லாம் நிதியமைச்சர் என்ன சொன்னார்? மாநிலங்களுடைய பெயரை வாசிக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தானே நாங்க திட்டங்களும் ஃபண்டும் அலோகேட் பண்றோம்ங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஆனா அதுக்கு முரணா நீங்க சொல்றீங்களே, நீங்க போய் கல்வித்துறை அமைச்சரை பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே. இல்ல, நான் தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க. அதாவது நாங்க 140 கோடி மக்களையும் சார்ந்த இந்தியா பரந்துபட்ட பாரத நாடு நாங்க சொல்றோம். அவங்க அண்ணன் சொன்னாரு யூனியன் கவர்மெண்ட் சொன்னாரு. அது நான் என்ன சொல்றேன், அவருக்கு விருப்பம் அது, எனக்கு விருப்பம் இது. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிபேட் பண்ணுங்க. அதாவது நான் பார்லிமெண்ட்ல போய் தேவையில்லாம கூச்சல். ஒரே ஒரு டேட்டா சார், இதுக்கு சம்பந்தம் இருக்குதா இல்லையான்னு பாத்தீங்கன்னா கல்வியோட சேர்ந்துதான் விளையாட்டுத்துறையும் சேர்ந்து இயங்குது, தனியாலாம் இயங்கல. அப்படி பார்த்தோம்னா கேலோ இந்தியா ஃபண்ட்ஸ்னு இன்னைக்கு ஒரு டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல மாநில அளவுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 20.4 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு 87 கோடி, மத்திய பிரதேசத்துக்கு 92 கோடி, ராஜஸ்தானுக்கு 107 கோடி, குஜராத்துக்கு 426 கோடி. அப்ப 20 கோடிக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது அப்புறம் இங்க எப்படி நாம உட்கட்டமைப்பை பெருக்குவோம்? யாருக்கிட்ட போய் இதுக்கு கேட்கணும்? இல்ல, மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு மிகவும் அறிமுகமானவர். ஏற்கனவே பிரதமரை அழைத்து இங்கே கேலோ விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க வச்சாரு. அவரே கூட ஒரு முறை பிரதம அமைச்சரை நேரில் சந்தித்து கூட இதை கேட்கலாமே. இதுல என்ன இருக்கு? 20 கோடி கேட்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். கேட்டால் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான். சரி, பேசுவோம் தொடர்ந்து.